ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு கிரிக்கெட் இந்தியன்ஸ் தமிழ் சேனல். இந்த வீடியோவில் நம்ம அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ நம்மளுடைய டிம் டேவிட் அண்ட் கைரன் பொலார்ட் ரெண்டு பேத்துக்குமே 20% ஆஃப் த மேட்ச் ஃபீஸை ஃபைனாக போட்டிருக்கிறாங்க பிசிசிஐ. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எம்ஐ vs பஞ்சாப் கிங்ஸ் மோதிட்டு இருந்த மேட்ச் நம்மளுடைய சூரியகுமார் யாதவ் 63 ரன்ஸில் பேட்டிங் ஆடிட்டு இருப்பார். 15th ஓவரோட லாஸ்ட் பாலில் தான் இந்த ஒரு சம்பவம் நடந்திருக்கும். என்ன அப்படின்னா, நம்மளுடைய அர்ஷதீப் சிங்கோட ஓவரோட லாஸ்ட் பாலில் வைட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் ஒரு கான்ட்ரவர்சி ஏற்பட்டிருக்கும். ஆன்ஃபீல்டு அம்பையர் பார்த்தீங்கன்னா அர்ஷதீப் சிங்கோட அந்த ஒரு பால் வைடு கிடையாது அப்படிங்கிற மாதிரி வைடு கொடுத்துருக்க மாட்டார். பட் இந்த ஒரு IPL 2024 பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம அவுட்டுக்கு மட்டும் இல்லாமல் நம்மளுடைய வைட் அண்ட் நோ பால்க்கும் டெசிஷனை சேலஞ்ச் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ஸோ டோட்டலாக அதுக்குமே DRS ஒரு டைமர் ஓடும், அதுக்குள்ளே நம்ம டெசிஷனை சேலஞ்ச் பண்ணணும். பட் சூரியகுமார் யாதவ் அந்த இடத்துல எந்த ஒரு இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா அவர் சேலஞ்ச் பண்ணியிருக்க மாட்டார். அன்டில் MI டக் அவுட்டில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டிம் டேவிட் நீங்கள் ரிவ்யூ எடுங்கன்னு சொல்லி ஒரு சைகை காட்டியிருப்பார். அதுக்கப்புறம் சூரியகுமார் யாதவ் ஆன்ஃபீல்டு அம்பையர் கிட்ட இல்லை நான் இதுக்கு ரிவ்யூ எடுக்கிறேன்னு சொல்லி ரிவ்யூ எடுத்திருப்பாங்க. அதுக்கு அம்பையர் மேலேயும் போயிருப்பார். உடனே சாம் கரன் அப்போ பஞ்சாப் கிங்ஸோட கேப்டன் அந்த சாம் கரன் இது எப்படி லீகலாக இருக்கும், ஆன்ஃபீல்டில் இருக்கிற பிளேயர்ஸ் பார்த்தீங்கன்னா டக் அவுட்டில் இருந்துட்டு அவங்களுடைய கோச் அண்ட் கோ பிளேயர்ஸோட உதவியோடு அவங்க ரிவ்யூ எடுக்கிறாங்க. ஸோ இது எப்படி எஃபெக்டிவாக இருக்கும் அப்படிங்கிறது எனக்கு புரியலன்னு சொல்லி அந்த இடத்துல சாம் கரன் ஒரு ப்ரொட்டஸ்டே பண்ணியிருப்பார். பட் அம்பையர்ஸ் அதெல்லாம் கண்டுக்காமல் அந்த இடத்துல ரிவ்யூ அப்படிங்கிறது போய் வைட் அப்படிங்கிறதையும் கிராண்ட் பண்ணி அந்த இடத்துல வாங்கியிருப்பாங்க. ஸோ இதனால பார்த்தீங்க அப்படின்னா அந்த இடத்துல அர்ஷதீப் சிங் இன்னொரு டெலிவரி போட வேண்டியதாக வரும். ஈவன் ஓவரே முடிஞ்சிச்சுன்னு சொல்லி 2 ஆடே போட்டுருவாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வைடுக்கு கான்ட்ரவர்சி ஆகி வைடு கொடுத்து மறுபடியும் ஒரு பால் போட்டு ஓவர் அப்படிங்கிறத முடிச்சிருப்பார் ஹர்ஷதீப் சிங். இது அப்போவே ஒரு பெரிய கான்ட்ரவர்சி ஆகணும்னு எதிர்பார்த்தோம். பட் ஆனால் இன்றைக்கி ஆயிருக்கு. ஸோ இன்றைக்கி பிசிசிஐ அதை பார்த்துட்டு இந்த மாதிரி விஷயங்களை ஊக்கப்படுத்துகிறோம் அப்படின்னா அடுத்தடுத்து எல்லா டீம்ஸும் இதே மாதிரி பண்ணுவாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு டிம் டேவிட் அதுக்கப்புறம் அந்த இடத்துல அது உதவியாக இருந்த பொலார்ட், ஸோ 2 பேருமே பக்கத்தில் உட்காந்துருப்பாங்க. இதில் மெயின் டிம் டேவிட் தான் கேமரா ஃபோக்கஸ் பண்ணி காட்டியிருக்கோம். அந்த இடத்துல டிம் டேவிட் ரிவ்யூ எடுக்குன்னு சொல்லி கையில் ஒரு ஹேமர் மாதிரி அவர் சிம்பிள் காமிச்சிட்டு, ஸோ டி சிம்பிளை காமிச்சிட்டு எதுவுமே நடக்காது அப்படியே கேஷுவலாக உட்காந்துருப்பார். அதை கேமரா ஃபுல்லாக பார்ப்பாங்க. பின்னாடி பொல்லாடும் அதே மாதிரி ஒரு விஷயத்தை தான் பண்ணியிருப்பார். ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போது இந்த விஷயத்தை ஊக்கப்படுத்தக்கூடாதுன்னு சொல்லி 20% ஆஃப் த மேட்ச் ஃபீஸில் இருந்து ஃபைன் அப்படிங்கிறது போட்டிருக்காங்க. ஸோ பஞ்சாப் கிங்ஸ் அந்த மேட்சை லூஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுவும் ஒரு விஷயம் இந்த இடத்துல பார்க்கப்படுது. ஸோ அந்த ஒரு பால் அவங்க எக்ஸ்ட்ராவாக வாங்கினா அந்த ஒரு பாலில் சூரியகுமார் யாதவ் 4 அடிச்சிருப்பார். மேட்சை 9 ரன் வித்தியாசத்தில். ஸோ அந்த ஒரு பஞ்சாப் கிங்ஸ் டீம் தோல்வி அடைஞ்சிருப்பாங்க. அந்த 4 ரன்ஸும் ஒரு க்ரூஷியல் அப்படிங்கிற ஒரு விஷயம் இந்த இடத்துல இப்போ ஹைலைட் ஆகிட்டு இருக்கு. ஸோ ஆல்ரெடி மும்பை இந்தியன்ஸ் அப்படின்னாலே ஸோ அவங்க ஃபிக்ஸிங் அப்படிங்கிற மாதிரிலாம் நம்மளை போட்டு அடிப்பாங்க. இப்போ தேவையில்லாத இந்த ஒரு கான்ட்ரவர்சியில் மும்பை வாலண்டியராக போய் மாட்டியிருக்கிறாங்க. ஸோ கமெண்ட் இருந்திருந்தா இப்போ அந்த ஒரு கான்ட்ரவர்சியில் மாற்றிருக்க தேவையில்ல. நம்ம ஜெயிச்சாலே எப்போயா அம்பையரை வச்சு இவங்க ஜெயிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை நோண்டுவாங்க. ஸோ இந்த ஒரு விஷயம் இப்போ எம்ஐயோட ஹேட்டர்ஸுக்கு ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதமாக போயிடுச்சு. ஸோ இதுக்கப்புறமா இந்த மாதிரி விஷயங்களை நம்மளுடைய பல்டான் படி தவிர்த்துக்கணும். ஆல்ரெடி நம்ம சும்மாவே கான்ட்ரவர்சியில் தான் மாட்டுவோம். ஸோ இதுக்கப்புறம் வேணும்னே கான்ட்ரவர்சியில் மாட்டக்கூடாது. அதை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்கள்.